அண்ட் கன்சல்டன்ட்ஸ், நர்ஃபுலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணைய வழி பயிலரங்கம் இன்று 1055வது நாள். 2023 தொடங்கப்பட்டு இன்று வரை வெற்றிகரமாக செல்லும் இந்த நிகழ்வு தினம் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு மகிழ்ச்சிக்கான நிலைவலைகள். இன்றைய பயிற்றுனர் திருமதி டி. சுந்தரி அவர்கள், ரிட்டையர்டு தமிழ் டீச்சர். அவங்கள பற்றின ஒரு சிறிய அறிமுகம். நெல்லை சேர்ந்த இவர்கள் எம்ஏ எம்ஃபில் பட்டதாரி திருமதி டி. சுந்தரி சண்முகம் அவர்கள். நல்லாசிரியர் விருது பெற்றவர். ஆன்மீகம், இலக்கியம், பட்டிமன்றம், நேர்முக வர்ணனை, கட்டுரை, கவிதை, கதை என பல துறைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி இன்றைய சமுதாயத்துக்கு எழுச்சி ஊட்ட விரும்புபவர். பல குரல் வித்தகர், அன்பானவர், நல்லுறவை நாடுபவர். அது மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற ஒரு தமிழாசிரியை நம்முடைய நட்புலரையில் தொடர்ந்து இணைந்து தன்னுடைய பங்களிப்பையும் ஃபீட்பேக்கையும் வழங்கும் முத்துலட்சுமி மேடத்தின் தாயாராவர் இவர். அவரை இந்த தளத்தில் மகிழ்ச்சிக்கான நிலைமைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள உங்கள் சார்பாக அழைக்கிறேன். மேடம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நீங்க பேசலாம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எம்பெருமான் திருத்தாள் வணங்கி எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் என்று கூறி, நற்புலரி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய மகிழ்ச்சிக்கான நினைவனைகளை இந்த புலரும் காலை பொழுதினிலே உங்கள் முன் பணிவுடன் எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, அது இல்லை என்றால் வாழ்வினிலே நமக்கு ஏது நன்மை? பெற்றெடுத்த பெற்றோர் என்றும் நமக்கு தெய்வம். அவர்தம் திருப்பாதம் வணங்கி வாழ்வில் உய்வோம் உய்வோம் என்று கூறி, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அதுவே அன்புமொழி வழங்கும் சுரங்கம் என்று தேன்மொழி பேசும் சிங்கார சிட்டாக என்னை வளர்த்து ஆளாக்கிய எனது அருமை பெற்றோர், பாட்டன், பாட்டி, பெரியப்பா, அத்தை, மாமா, அருமை ஆசிரிய பெருமக்கள், என்னை செல்லும் வழியெல்லாம் வெல்லும் வழியாக்கி ஆளாக்கிய என்னுடைய அன்பு தோழிகள், அருமை மாணாக்கர்கள், நண்பர்கள், எனது அருமை உடன்பிறப்புகள், தோழிகள் அனைவருக்கும் என் நினைவலைகளை பகிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் பிறந்தது சங்கம் வளர்த்த மதுரையிலே. உடன் பிறந்தோர் எனக்கு அறுவர். அத்துணை பேரையும் சிறப்பாக மிளிரச் செய்த பெருமை என் பெற்றோருக்குண்டு. இது எனக்கு மிகச்சிறந்த மகிழ்வான நினைவலை. அன்று சின்னஞ்சிறு வயதினிலே, என்னுடைய பால்ய பருவத்திலே, என்னுடைய மூதாதையரான பாட்டிகள் இருவரையும் நான் கோவிலுக்கு அழைத்து செல்வதே எனது முதல் வேலை. அந்த வேளையிலே 10 வயது வரை நான் அவர்களை எனது கரம் பற்றி இருவரையும் அழைத்து கொண்டு மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்திற்கு அழைத்து செல்வேன்.
மதுரை திருப்புகை சபையிலே திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். உரையின் இடையிடையே சிற்சில கேள்விகள் கேட்பார்கள். அப்பொழுது அவர் எல்லாம் முடிந்து மாணவர்களை பார்த்து சில கேள்விகள் கேட்பார், குழந்தைகளை பார்த்து சில கேள்விகள் கேட்பார். என்னை பார்த்து முருகன் பாடல் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். நானும் தெரியும் என்று கூறினேன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசரோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, ஒருமடி யார்கவினே தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அவுக பேர் அமர்ந்த பெருமாளே என்று பாடினேன். வாரியார் சுவாமிகள் மிக அற்புதமாக சிரித்து கொண்டே, அந்த அவுக பேரு எவுக பேரம்மா என்று கேட்டார்கள். அதுதான் என் பாட்டி சொல்லிக் கொடுத்தார்கள். அவுக பேரு தான் என்றேன். உடனே உன் தாத்தாவின் பெயர் என்ன என்று கேட்டார்கள். எனக்கு 2 பாட்டிகள் வந்திருக்கிறார்கள், எந்த தாத்தா என்று கேட்டேன். இந்த பாடலை சொல்லிக் கொடுத்த பாட்டியின் தாத்தா என்றார். அருணாச்சலம் என்றேன். அதுதான் இந்த பாடலிலே வருகின்ற அந்த வார்த்தை. அந்த அவுக பேரு என்பதை நீக்கிவிட்டு இப்பொழுது சொல்லுங்கள் என்றார். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்றேன். என்னை அன்று தன்னுடைய இனிய மொழிகளால் சிரிப்போடு மிக்க மகிழ்ச்சியோடு என்னுடைய அந்த தவறான பாடல்களை திருத்தி என்னை நல்வழிப்படுத்திய அந்த தருணம் என் வாழ்க்கையின் முதல் தருணம். அப்பொழுது சுவாமிகள் சொன்னார்கள், இதைவிட எளிமை கந்தர் அனுபூதி. அந்த பாடல்களை நீ படித்து ஒப்புவிப்பு செய்தால் நானும் மகிழ்வேன், நாடும் மகிழும் என்று கூறினார்கள். இந்த பருவம் நடந்து முடிந்து நான் மிகவும் வீட்டில் தொந்தரவு செய்வேன், அதாவது ஏதாவது ஒன்று வேலையை செய்து கொண்டே இருப்பேன் என்பதற்காக என்னுடைய பெற்றோர்கள் என்னை பல வழியிலும் பாட்டு, நடனம், வீணை என்று ஒவ்வொரு வகுப்புக்கும் அனுப்பி ஒவ்வொரு பயிற்சியிலும் சேர்த்து விட்டு விடுவார்கள். வீட்டிலே இருப்பதை விட வெளியில் இருக்கும் நேரம் எனக்கு அதிகம். பின்பு வந்து பள்ளிக்கு செல்ல வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பள்ளி படிப்பை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்த அந்த ஆசிரியர்களை மாதிரியே அவர்கள் எப்படி நடத்துகிறார்களோ அதே மாதிரி அந்த ஆசிரியர்கள் வரும் வரை நான் அவர்களுடைய அந்த பாணியை பின்பற்றி இந்த ஆசிரியர் இப்படி செய்வார், இந்த ஆசிரியர் இப்படி செய்வார் என்று செய்து கொண்டே இருப்பேன். அன்று அப்துல் காதர் என்ற அந்த ஆசிரியரும் மற்றொரு காதர் பாஷா என்ற ஆசிரியரும் எனக்கு சிறுவகுப்பு ஆசிரியர்கள். அவர்கள் எனக்கு மிக அருமையாக பாடம் கற்பித்து தமிழிலே ஐயம் திரிவர என்றார். உடனே நான் அப்படி என்றால் என்ன என்று கேட்டேன். அதாவது பிழையற பேச படிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றலை தொடக்கி வைத்தார்கள். அந்த பள்ளி படிப்பு முடிந்து என்னுடைய உயர்நிலை கல்வியை நான் மதுரை முக்குலத்தூர் உயர்நிலைப்பள்ளி திருப்பரங்குன்றத்தில் இருந்தது, அங்கே தொடர்ந்து பயில ஆரம்பித்தேன். 6 முதல் 8 வகுப்புகள் அந்த பள்ளிதான். அங்கே தன்னலமில்லாத தமிழாசிரியர் புலவர் இளங்குமரன் அவர்களின் இனிய வழிகாட்டுதலின்படி எனக்கு என்னுடைய சிந்தனையை செலுத்தி நான் என்னுடைய தமிழ் படிப்பினை தமிழில் இருந்த ஆர்வத்தை கொண்டு நான் பள்ளியில் நன்கு பயின்று அங்கு நடைபெற்ற அனைத்து பேச்சு போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி போன்றவற்றிலெல்லாம் பங்கேற்றேன். அப்பொழுது அந்த பள்ளியில் நடைபெற்ற ஒரு நாடகத்தில் தருமிக்கு பொற்கிழி அளித்தல் என்ற ஒரு நாடகம், அது எங்களுக்கு மிக அற்புதமாக பயிற்சி கொடுத்து தமிழாசிரியர் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். அரசன் செண்பக பாண்டியனுடைய அவையிலே தருமி வந்து தன்னுடைய பாடல்களை கொண்டு வந்து தான் எழுதிய அந்த பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் நறுமணம் உண்டா செயற்கையில் உண்டா என்ற வினாவுக்கு விடையளிக்கும் வகையில் கவிதையை கொண்டு வந்து ஏட்டிலே கொடுக்கின்றார். இந்த ஏட்டிலே என்ன இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மன்னா பாரும், படித்து பாரும், நன்றாக படித்து பாரும் என்று நானே என் வாய்க்கு வந்த வசனங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டேன். தமிழாசிரியரோ தன் இரு கண்கொண்டு என்னை உற்று நோக்கினார். உடனே நான் சொன்னேன், பாடல் இதோ இருக்கிறது என்றேன். இந்த பாடலை சொல்லுங்கள் பார்ப்போம் என்றார்.
உடனே எனக்கு சற்று உதறல் எடுக்க ஆரம்பித்து விட்டது. தனிமையாக நடித்த எனக்கு கொங்குதேர் வாழ்க்கை, கொங்குதேர் வாழ்க்கை என்றேன். முழுவதுமாக சொல்லுங்கள். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரி தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ, பயிலையை செறியேற்று அறியவும் உழவோ, நீ எறியும் பூவே, இதுதான் எமது பாடல் என்றேன். பாடலுக்கு என்ன பொருள் என்றார். என்ன பொருள் என்பதை எழுதியவரைத்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். உடனே மன்னனுக்கு, அப்படியானால் பாடலை நீர் எழுதவில்லையா? நானே தான் எழுதினேன் என்றேன். உடனே அந்த பாடலுக்கு பொருளை கூறும் என்றேன். உடனே பாடலை எழுதியது மற்றொரு புலவர். அவர் என்னிடம், இதனை கொடு, உன் பாடலுக்கு பரிசு கிடைக்கும் என்று கூறினார். நான் கொண்டு வந்தேன். ஏதோ என்னுடைய வறுமையை தீர்க்கும் பொருட்டு புலவர் தந்தார். பாடலைத்தான் பிழையற சொல்லிவிட்டேனே என்றேன். உடனே அழைத்து வாரும் அந்த புலவரை என்றார். புலவரை அழைத்து வந்தேன். அப்பொழுது நான் இப்பவும் அப்படிதான், நான் சற்று உயரம் கம்மி, 5 அடி தான் எனது உயரம். அப்பொழுது 4 அடி 6 அங்குலம் அந்த உயரத்துல, ஒல்லியான உருவத்துல, பார்ப்ப ஒரு எள்ளி நகையாடுற மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி இருப்பேன். உடனே சிவபெருமானாக நடித்தவர், மிக அற்புதமான ஆச்சார பகவான தோற்றம் கொண்டவானவர். அவரை அழைத்து வந்தேன். அவர் உடனே இந்த தனிமையின் பாடலில் பிழை கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டார். உடனே மன்னன், நான் தான் அண்ணன். பாடலின் பொருள் என்ன என்று கேட்டேன். பொருளை அவரே கூறியிருப்பார் என்றார். முதலில் பாடலை நீர் கூறும் என்றார் மன்னர். சிவபெருமான் நடித்த மாணவருக்கு பாடல் வரவில்லை. உடனே நான் கூறினேன், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரி தும்பி காமன் செப்பாது கண்டது மொழியுமோ, பயிலையது கையிலையது நட்பின் மயிலையர் செடியைட்டு அறியும் உழவோ, நீ எறியும் பூவே, இதுதான் எமது பாடல். மன்னான் எத்தனை முறை உங்களுக்கு விளக்குவது என்று இல்லாத வசனத்தையும் சேர்த்து கூறினேன். உடனே தமிழாசிரியர் சற்று மலைத்தார். மன்னவன், இந்த பாடலுக்குரிய பொருளை சொல்லுங்கள் என்றவுடன் புலவர் அவருக்கு இன்னுமா விளங்கவில்லை என்று கேட்க சபையே சிரித்தது. பொருளை கூறுங்கள் என்றால், மன்னரே, புலவருக்கு தெரிகிறது, அனைவருக்கும் புரிகிறது, நீங்கள் இன்னும் என்ன கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்? நாளிகை கலந்து கொண்டிருக்கிறவா, போதும், பரிசை தாருங்கள், நான் சென்று என்னுடைய கடனை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றேன். சபையினர் கொல்லென சிரித்தார்கள். அந்த நேரத்தில் கரவொலி விண்ணை பிளந்தது. எனக்கோ மிக அந்த என்னுடைய மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய தமிழாசிரியரை வணங்கி கொண்டு அந்த நாடகத்தில் மிக அற்புதமாக நடித்த பெயர் எனக்கு கிடைத்தது, பரிசு கிடைத்தது. அது எனது அடுத்த மகிழ்வலை. பின்பு என்னுடைய 9லிருந்து 10, 11ஆம் வகுப்பு வரை மதுரை சீதாலட்சுமி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மகளிர் பெண்ணியாக அந்த பள்ளியை உருவாக்கினார்கள். அந்த பள்ளியின் முதல் மாணவிகள் பிரிவாக எங்களை இந்த பள்ளியிலிருந்து அந்த பள்ளிக்கு அனுப்பினார்கள். அங்கே இந்த தமிழாசிரியர் கொடுத்த ஆக்கமும் ஊக்கமும், இவர் பாரதியும் வள்ளுவரையும் பயிற்றுவித்து அனுப்பிய அந்த தெம்பும் கொண்டு அப்பள்ளியிலும் அரும்பெரும் பல போட்டிகளில் கலக்க என்னுடைய தமிழாசிரியர்கள் என்னை பழக்கி வைத்தார்கள். அங்கே 1300 அருங்குரட்பாக்களை கொண்டு திருக்குறளை கட்டியவர் வள்ளுவர் என்றேன். வள்ளுவர் திருக்குறளை கட்டினாரா என்றார். ஆமாம், அவர் இட்டு கட்டினார், வார்த்தைகளை இட்டு கட்டினார் என்று கூறினேன். எனக்கு தந்தது வள்ளுவரின் அறம் என்ற தலைப்பு. அந்த அறத்துப்பாலிலிருந்து 300 குறட்களை ஒப்படைத்தேன். அதற்கு ஒப்புவித்த அந்த நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சி எனக்கு எல்லையில்லாத ஆனந்தம் கொடுத்தது. அதற்காக எனக்கு வள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறளின் பரிமேலழகர் உரை புத்தகம் நான் பெற்ற முதல் பரிசு. எனக்கு வாழ்நாளில் யான் பெற்ற இன்பம் யாருக்கு கிடைக்கும் என்று எண்ணி பெருமையோடு என் தந்தையாரிடம் கொண்டு கொடுத்து என்னுடைய வாழ்த்துக்களை பெற்றேன். அந்த பயிற்சி தான் என்னை அப்பள்ளியினுடைய தொடர் பேச்சு போட்டிகளில் எல்லாம் கலக்க வைத்தது. மதுரை திருவள்ளுவர் கழகம் வடக்காடி வீதியிலே மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்த அந்த திருவள்ளுவர் கழகத்தில் திருக்குறள் பேச்சு போட்டியில் 3 ஆண்டு காலம் தொடர்ந்து முதல் பரிசு வென்று அதற்கான சுழற் கேடயத்தை, ஷீல்டு என்று சொல்லுவார்கள், அதை எங்கள் பள்ளிக்கு பெற்றுக் கொடுத்து என்னுடைய ஆசிரியர்களால் பாராட்டு பெறும் பொழுது எனக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி அதற்கடுத்த மகிழ்ச்சியான நினைவலையாக என் நெஞ்சிலே நிற்கின்றது. அதற்கு பின்
1965 சீன இந்திய எல்லை 65 என்றுதான் எண்ணுகின்றேன். 64, 65 இருக்க வேண்டும். இந்திய எல்லை அகவை 75 75 நின்று கொண்டிருக்கின்றேன் நான். அந்த 65 நடந்த சீன இந்திய எல்லைப்போர் நிகழ்ச்சியிலே அனைத்து மதுரை மாவட்ட பள்ளிகள் சார்பில் உயர்நிலைப் பள்ளிகளின் பேச்சாளராக அந்நாளில் முதலமைச்சர் ஐயாவாக இருந்த திருமிகு பக்தவச்சலம் ஐயா அவர்கள், கல்வி அமைச்சர் திரு சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள், கல்வி இலாக்கா டைரக்டர் திருமதி கானாம்பா சுந்தரவடிவேல் ஐயா அம்மா அவர்கள், மதுரை மாவட்ட கலெக்டர் பின்னாளில் தேர்தல் அதிகாரி சேஷன் ஐயா அவர்கள் முன்னிலையில் நான் சீன இந்திய எல்லைப்போரில் பாகிஸ்தானியர்களை சீனர்கள் எப்படி சிங்கநாதம் கேட்குது சீனநாதம் ஓடுது என்று சொல்லி மிக அற்புதமாக உரை நிகழ்த்தி, திமிர் பிடித்த எருமைகள் மரமென்றும் மட்டை என்றும் பாராமல் மோதுவது போல அவர்கள் நம் மீது மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த உழுத்த கூட்டம் ஒருபோதும் வாழக்கூடாது. எனவே நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரே, நிதி குறைந்தவர் காசு கேட்டாரே, அதுவுமற்றவர் வாய்ச்சொல் தாரீர் என்று கூறி என் உரையினை துவக்கி பேசிக்கொண்டே இருந்தேன். கால அவகாசம் 10 நிமிடம்தான் என்று கூறி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளியிட்டு முதல்வரின் கையால் மிக அற்புதமாக தன் இரு கரங்களாலும் என் கரம் பிடித்து குலுக்கிய அந்த மகிழ்வலையை நான் உங்களோடு பகிர்கின்றேன். இது எனக்கு மகிழ்ச்சியின் பேரலை. அடுத்து என்னுடைய பள்ளி கல்வி முடிகிறது. ஆசிரியர் பயிற்சிக்கு நான் சேர வேண்டிய நேரம். நான் கல்லூரியிலே, மதுரை மீனாட்சி பெண்கள் கல்லூரியிலே எனது தந்தையார் பிஎஸ்சி அறிவியல் படிப்புக்கு சேர்த்து விட்டார்கள். எனக்கோ அந்த அறிவியல் படிப்பை விட தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம். ஆனால் தந்தையார் அறிவியல் பட்டம் பெற வேண்டும் என்று என்னை சேர்த்து விட்டார்கள். இதற்கிடையிலே அன்று பக்தவச்சலம் ஐயா தலைமையில் நான் பேசிய பேச்சும், அப்பொழுதெல்லாம் இந்த ஆசிரியர் பயிற்சிக்கு நிறைய இன்டர்வியூ என்று சொல்வது நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. பாடல், ஆடல் என்று ஒவ்வொன்றும் வைத்தார்கள். நான் அத்தனையிலும் தேர்ச்சி பெற்றதனால் எனக்கு உடனடியாக ஆசிரியர் பயிற்சியிலே இடம் கிடைத்தது. அந்த ஆசிரியர் பயிற்சியிலே 67 69 வரை நான் பயின்று என்னுடைய பயிற்சியை இனிதாக முடித்தேன். அந்த பயிற்சி காலத்திலும் என்னுடைய ஆசிரியர் பயிற்சி நிறுவன ஆசிரியர்கள் எல்லாம் எனக்கு மிக அற்புதமான பயிற்சி அளித்தார்கள். என்னை அப்பொழுதே சாரணிய இயக்கத்திலும் அவர்கள் இணைத்து விட்டார்கள். பின்பு என்னுடைய தந்தையார் அவர்கள், நாங்கள் 7 பிள்ளைகள் அல்லவா, 7 பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயிற்சி வைக்கும் பொழுது எனக்கு என்னுடைய பெரியப்பா அவர்கள் மிக சிறந்த பேச்சாளர். அவரோட அடிக்கடி என்னை அனுப்பி விடுவார்கள். அவர் இலக்கியம், இலக்கணம், கட்சி பேச்சு என்று பேசுவார்கள். அந்த பேச்சுக்கெல்லாம் நான் கூடயே செல்வேன். அப்பொழுது ரயிலிலே செல்லும் பொழுது ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை எல்லாம் பார்த்து அவர்களை மாதிரியே செய்து காட்டுவேன். யார் எப்படி பேசுகிறார்கள், அறிஞர் அண்ணா எப்படி பேசுகிறார், கலைஞர் கருணாநிதி எப்படி பேசுகிறார், தந்தை பெரியார் அவர்கள் எப்படி பேசுகிறார் என்றெல்லாம் பேசிக்கொண்டே வருவேன். இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு அந்த ரயில் பயணம் கொடுத்தது என்னுடைய உண்மையான மகிழ்வலை. ஏனென்றால் என்னமோ சுற்றும் சூறாவளி போல சுற்றி கொண்டே இருந்தேன் அந்த நிகழ்ச்சியிலே. அப்பொழுது அன்றைய பாண்டிச்சேரி கவர்னரும் பின்னாளில் நம்முடைய தமிழகத்தின் பிரதம மந்திரியாக, துணை பிரதமராக இருந்த திரு குல்ஜாரிலால் நந்தா ஐயா அவர்களும், ரயில்வே அமைச்சர் திரு விஷ்ணுராம் மேதி அவர்களும் ஒரு கூட்டத்திலே பங்கேற்றார்கள். அங்கே ரயில்வே சில்ட்ரன்ஸ் கேம்ப் என்று நடத்தியிருந்தார்கள். அந்த கேம்பிலிருந்து சாரணிய பயிற்சி படித்துக் கொண்ட என்னை கூப்பிட்டு, என்னுடைய தந்தையார் ஏதாவது புதுமையான ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், நீ பேசியது போதும் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு என்னடா பேசியது போதும் சொல்லிவிட்டால், பேச்சுதான் என் மூச்சு, அதற்குத்தானே என்னை பயிற்றுவித்தீர்கள், வேறு என்ன செய்ய, பல குரல்லையும் பேசு, பல குரல் கொடு என்றார்கள். உடனே அன்றைக்கே ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் என்ற அந்த ஆங்கில பாடலை சின்ன குழந்தை, எல்கேஜி யூகேஜி படித்துட்டு இருக்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா அது எப்படி படிக்கும் அப்படின்னு. அடுத்து
இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தா தற்பெருமை சொல்லுவது போல இருக்கும். இருந்தாலும் என் மனதிலே ஒரு மகிழ்ச்சி அலையாக அது உருவெடுத்தது. மலையாளிகள் போலவும் அதே பாடலை வயதான தாத்தா, பல்லு போன தாத்தா, தந்தை ஈவரா பெரியார் படித்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் படித்து காட்டினேன். பின்பு மேடம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். 1, 2 எங்களுக்கு சொல்லி காமிங்க. வழிமொழிகிறேன். ஆமா 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 ஆமா. பிறந்த பெண் குழந்தை அழுகின்றது. ட்விங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் சார சின்ன குழந்தை படிக்குது. ட்விங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அவை வந்தர் வாத்தியவா அப்ப பழுத வேட்சோகை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே அவர்கள் 17 வயது குழந்தை 16 வயது குழந்தை ரொம்ப அழகா படிச்சது அப்படின்னு மிக அருமையாக பாராட்டினாங்க. அடுத்தாற்போல பல்லு போன தாத்தா டுங்கிள் டுங்கிள் அப்படின்னு கூறினேன். பின்பு கேரளத்து வாலிபர் ஒருவர் படிக்கின்றார். എന്താ ചേട്ടൻ പറയുന്നത് ഉങ്ങൾക്കെല്ലാം വിളങ്ങുതോ? ട്വിങ്കിൾ ട്വിങ്കിൾ ലിറ്റിൽ സ്റ്റാറേ how I wonder what you are. அப்ப பௌதஸ்கையே டைமண்ட் இந்த ஸ்கையே என்றவுடன் ஈவரா பெரியார் என்னடா நீ படிக்கிறாய் என்று கூறி ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார் வெங்காயம் வெங்காயம் அப்பா பௌத வெங்காயம் இந்த ஸ்கை என்றேன். பின்பு இதையெல்லாம் கேட்டுவிட்டு தொட்டிலே தூளியிலே படுத்திருந்த குழந்தை பெண் குழந்தை அழுகின்றது என்று குழந்தையை போல அழுது காட்டினேன். என்று அடுத்து ஆண் குழந்தை அதை கேட்டு முழித்து விடுகின்றது என்று இப்படி குழந்தை கொடுத்தவுடன் அவர்கள் அரங்கம் அதிர கைதட்டி என்னை ஆரவாரித்து உன்னுடைய இந்த பயிற்சிக்கு யாரம்மா காரணம் என்றார்கள். இந்த பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று என்னை என் தந்தையை பாராட்டும் அளவுக்கு என் தந்தை தான் எனக்கு இதையெல்லாம் கற்றுத்தந்தார். பல சாரண இயக்கங்களிலே பங்கு கொண்டு பயின்று கொண்டேன் என்ற அந்த தருணம் என்னுடைய மகிழ்ச்சி அலைகளை நான் பங்கேற்று பகிர்ந்து கொண்டேன். பயிற்சிக்கு பின் நான் இடைநிலை ஆசிரியராக பணியிலே சேர்கின்றேன். அந்த காலம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலம். முதல்ல ஒரு லீவ் பிளேஸிலே என்னை அப்பாயின்மெண்ட் செய்வதற்காக பணிக்கின்றார்கள். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அப்பெல்லாம் டபுள் ப்ரமோஷன்லாம் கிடைச்சிது. எங்கள் அப்பா 2 வகுப்பில் டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டேன். எனக்கு ஏஜ் 7/4/1950. எங்கள் அப்பா என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை 9/4/1949 மாற்றி பள்ளியில் கொடுத்துருந்தார்கள். எனக்கு 7/4/50 தான் ஞாபகத்தில் இருந்தது. ஆனால் டேட் ஆஃப் பர்த் நல்ல ஞாபகம் இருக்குது. 9/4/1949. தேர்வோ ஏப்ரல் 4ஆம் தேதியே முடிந்து விட்டது. தேர்விலே தேர்ச்சி பெற்று விட்டேன். ஆனால் ரிசல்ட் வரும் பொழுது எனக்கு வயது பூர்த்தி அடையாதால் மார்க் ஷீட் கிடைக்கவில்லை. எனக்கு மார்க் ஷீட் வராதனால அந்த வருஷம் என்னால் ஜாயின் பண்ண முடியல. பின்பு 10 நாட்கள் கழித்து மதிப்பெண் பட்டியல் வந்ததுக்கு பின் சேர்ந்து என்னுடைய வேலையை என்னுடைய ட்ரைனிங்கை முடித்து லீவ் பிளேஸில் சேருகின்றேன். அந்த சர்டிஃபிகேட் எனக்கு வயதாகாத காரணத்தினால 10 நாள் பிந்தி தான் வந்தது. அதுக்குள்ள எனக்காக மெட்டர்னிட்டி லீவ் என்று சொல்லுவார்கள். மகப்பேறு விடுப்பு எடுத்த ஆசிரியைக்கு வலி எடுத்து விட்டதால் பணியிலிருந்து அவர் விடுப்பில் சென்று விட்டார். எனவே எனக்கு அந்த மதிப்பெண் சான்றிதழ் கிடைக்காதனால வேறு ஒருவரை அந்த பணியில் அமர்த்தி விட்டார்கள். அப்பொழுது அது எனக்கு வாழ்க்கையிலே நடந்த மிகப்பெரிய ஏமாற்றம். உண்மையிலேயே சொல்கின்றேன், மகிழ்ச்சிகளை வீசிக்கொண்டிருந்த என்னை வாழ்க்கையிலே இப்படியும் நடக்குமா? துன்பம் தீராதோ, துயரம் மாறாதோ. 7 பிள்ளைகளை பெற்றிருக்கேன். 5 பேர் பஞ்ச பாண்டவிகளா பெற்றிருக்கேன். என்னுடைய எங்களுடைய இந்த வாழ்க்கையில இன்பம் பொங்காதோ, எழுச்சி தங்காதோன்னு என்னுடைய பெற்றோர்கள் ஏங்கி கொண்டிருந்த நேரத்துல கிடைக்க இருந்த பணி கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல பக்கத்துல எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல என்னுடைய தாத்தா பாட்டி
இருந்தார்கள். எங்களுடைய ஊர் மாறன் தாய நல்லூர் என்று சொல்லக்கூடிய மாராந்தை என்ற சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்கு அருகில நல்லான் குறிச்சி என்று சொல்லுவார்கள். வணிக பெருமக்கத்து காமராஜர் ஐயா முதல்வராக இருந்த காலம் அது. அவருடைய வழித்தோன்றர்கள் எல்லாம் அங்கே அந்த ஊரிலே பதநீர் எரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அவ்வூரின் சிறிய பள்ளி, துவக்க பள்ளியிலே நான் மிக அற்புதமாக பணியாற்றலாம் என்று சென்றேன். அங்கிருந்த ஆசிரியர் உடல்நலக்குறைவால் மிக படுத்த படுக்கையாக இருந்தார். அவர் விடுப்பு போட மறுத்து விட்டார். இருந்தாலும் அவரை நாற்காலியிலே அமர்த்தி கொண்டு அவருக்கு பதில் நான் பாடங்கள் நடத்துகின்ற அந்த பாங்கான வாழ்க்கை எனக்கு கிடைத்தது. அவர் பெயர் பழனி சுப்பிரமணியம். நான் சொல்லுவேன், சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனை போல கடவுளும் இல்லை. வாழ்க்கையில வேலை கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த விடுப்பு போய்விட்டது, நீங்கள் மருத்துவ விடுப்பாவது கொடுத்து என்னை ஆதரிக்க கூடாதா என்று கேட்டேன். அவர் உடனே மருத்துவ விடுப்பு போட்டு எனக்கு ஆதரவு தந்து அவருடைய இதில் தான் என்னுடைய முதல் பணி தொடங்கியது. அந்த மகிழ்ச்சியான காலம், அந்த மகிழ்ச்சி அலை என் வாழ்க்கையில் தென்றலை கொண்டு வந்தது. அவர் பணிக்கு வந்த 11ஆம் நாள் அந்த ஆசிரியர் இறக்கும் தருவாயில் என்னுடைய ஊராட்சி ஒன்றிய ஆணையரையும் பள்ளிக்கல்வி அதிகாரியையும் பார்த்து, இந்த பெண்ணுக்கே என்னுடைய பணியை போட்டுக் கொடுங்கள் என்று என் கையை பிடித்து அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு காலமானார்கள். என சித்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு சொல்லுவாங்க. ஐயா அவர்கள் எனக்கு இந்த பணியை கொடுத்தது என் வாழ்க்கையிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொடுத்த அந்த காலம். பின்பு பக்கத்து கிராமத்தில் 1671 ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியிலே எனக்கு அடுத்த பணி. அதுவும் அப்பொழுதெல்லாம் ஊஸ்ட் செய்து விடுவார்கள். வேலை நிரந்தரமாக 10 மாதம் பார்த்த உடனே எங்களை ஊஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஓராண்டு பார்த்தா பணி நிரந்தரம் செய்யணும்ட்டு என்னை அந்த பள்ளியிலிருந்து 69 வேறொரு பள்ளிக்கு மாற்றினார்கள். அந்த பள்ளியிலே என்னுடைய பணி தொடங்கியது. பின்பு பணி நிரந்தரம் 1973 எனக்கு கிடைத்தது. அங்கே நான் பணியாற்றி வந்தேன் அந்த பள்ளியிலே. அது எனக்கு பணி நிரந்தரமான நாள். அந்த நாள் என்னுடைய மகிழ்ச்சி கூடிய நாள். அதற்கடுத்தாற்போல் பணியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு திருமணம் பேசினார்கள் பெற்றவர்கள். அப்பொழுது எனக்கு தமக்கையார் இருந்தார். நான் ஆசிரியர் பணியில் இருந்ததுனால அவருடைய திருமணம் அவர் 11ஆம் வகுப்போடு முடித்திருந்ததுனால வருகின்ற மணமகன் எல்லாம் தந்தையாரிடம் என்னை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுக்குள்ளேயே மிகவும் வருத்தம் வந்து விட்டது. உடனே என் தமக்கையாரை அழைத்துக் கொண்டு என்னுடைய அத்தையினுடைய உதவியோடு அவரை மருத்துவ படிக்க வைத்து அவரையும் முன்னணி கொண்டு வருவதற்கு ஒரு திட்டம் தீட்டி வேலை பார்க்க எனக்கு அந்த நாள் ஒரு மகிழ்ச்சி. பின்பு 1974 என்னுடைய வாழ்க்கை துணையாக மாவட்ட தொழில் மையத்திலே பணிபுரிந்த திருமிகு சண்முகம் ஐயா அவர்கள் எனக்கு அமைந்தார்கள். அவர்களுடைய உறுதுணை என்னை என்னுடைய பள்ளி அந்த ஆசிரியர் பணியிலேயே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பிஏ தமிழும் அதற்கு பின் எம்ஏ தமிழும் அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எம்ஏ தமிழும் மனோன்மணியம் யூனிவர்சிட்டியில எம்ஃபில் தமிழும் படிக்க அவரும் என்னை ஆற்றுப்படுத்தினார். என்னுடைய கூட வேலை பார்த்த ஆசிரியர்களும் எனக்கு பிறந்த பிள்ளைகளாகிய இன்று உங்களுடைய இந்த நற்புலர் இயக்கத்திலே சேர்ந்து உங்களோடு பணிபுரிந்து கொடுக்கிற எனது அருமை மகன் முத்துலட்சுமியும் என் அடுத்த மகன் செல்வகோமதியும் எனக்கு காரணமாக இருந்தார்கள். அங்கிருந்து நான் என்னுடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியிலே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை திறக்கின்ற இடத்திலே ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக சென்றோம். அங்கே மாணவிகளை வைத்து கலை நிகழ்ச்சி நடத்தினோம். அதிலே அம்மையாருடைய 20 அம்ச திட்டத்தை பற்றி 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி என்று அம்மையை புகழ்ந்து பாடி, திட்டத்தை பார்த்தீங்களா, 20 அம்ச திட்டத்தை பார்த்தீங்களா, நம் நாடு வளர நலமெல்லாம் பெருக அன்னை தந்த திட்டம் அம்மா, மிக அருமையான திட்டம் அம்மா என்று மாணவர்களை கொண்டு நடன நிகழ்ச்சி நடத்தினேன். அது என் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது. அந்த சிறிய கிராமத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்ணாசிரியை எப்படி நகர்ப்புறத்தில் பணியாற்றலாம், மிக நன்றாக இருக்கும் எனக்கு என்று கூறி என்னை என்னுடைய கல்வி இலாக்கா அதிகாரிகள் மிக அன்பான ஆர்வம் கொண்டு எனக்காக சிபாரிசு செய்தார்கள். அது உண்மையிலேயே எனக்கு இறைவன் கொடுத்த வரம்.
அது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியான நாள். அந்த நேரத்திலே எனக்கு எங்கள் பள்ளி உயர்நிலை பள்ளியாக மாறுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக அற்புதமாக உதவினார்கள். அந்த உதவி என்னை நல்வழிப்படுத்தியது. அவர்கள் உதவியோடு நான் மதுரை அரசு மன்னிக்கவும் நெல்லை ரத்னா திரையரங்கிற்கு எதிர்த்தாற்போல் இருக்கின்ற அரசு உயர்நிலை பள்ளி 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தது. அந்த பள்ளியை நடுநிலை பள்ளியாக அரசு பயிற்றுவிப்பு பள்ளி மாடல் ஸ்கூலாக இருந்ததை உயர்நிலை பள்ளியை ப்ரமோட் பண்ணி எனக்கு அங்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. அங்கே மிக அற்புதமாக பணியிலே சேர்ந்தேன். அது என் வாழ்நாளில் ஒரு வைரக்கல்லாக அமைந்த ஒரு நல்ல மனமகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைந்தது. அங்கு நடந்த 1982 5/9 ஆசிரியர் தின விழாவிலே நிர்மல் சிங் ஹீரா என்ற பஞ்சாபிலிருந்து வந்த ஐயா அவர்கள் எங்களுக்கு மாவட்ட கலெக்டராக இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆசிரியர் தின விழாவை எல்லாருமே மாணவர்களும் மற்றவங்களும் தான் நடத்துறாங்க, அதை ஏன் ஆசிரியர்களே பங்கேற்க கூடாது? பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர செயலில் காட்டணும், மாணவர்களை நல்வழிப்படுத்தணும், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, எல்லாருமே நல்வழிப்படுத்துறவங்கன்னு சொல்லி அன்றைய திட்டமான சத்துணவு திட்டத்தை பற்றி நாங்களுமே மிக நன்றாக எடுத்து சொல்வோம், கேளுங்களேன்னு அங்கிருந்து அத்தனை மூத்த ஆசிரியர்கள், மூத்த பெண் ஆசிரியர்களை கொண்டு ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தி பள்ளிக்கு பெரும் பேர் வாங்கி கொடுக்கின்ற அந்த பாக்கியம் கிடைத்தது. அது மட்டுமல்ல, அன்றுதான் எனக்கு யாருமே செய்யாத நிகழ்ச்சியை பெண் ஆசிரியர்கள் செய்யணும். ஒரு பெண் நினைச்சா இந்த உலகத்துல என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஒரு பெண் நினைத்தால் எத்தனையோ ஆயிரம் மகளிரை உருவாக்கலாம், தியாக செம்மல்களை உருவாக்கலாம். பெற்றெடுத்த தெய்வம் என்றும் பெற்றெடுத்த பெண் தான் மிகவும் உயர்ந்த தெய்வம் என்று சொன்னார்கள். அப்பொழுது என்னுடைய தலைமை ஆசிரியர் கேட்டார், இந்த அம்மா இந்த ஆசிரியை சிறிய வயதிலேயே பாட்டு நடனம் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர் அண்ணாங்க. இங்க ஆடவர்கள் தானே கர்நாடிக் மியூசிக் எல்லாம் படிச்சாங்க, நிறைய நாடகம்லாம் போட்டாங்க, ஆனா பெண்கள் யாரும் பங்கேற்கலையே, உன்னால என்னம்மா செய்ய முடியும், உன்னை ஏதாவது செய்ய முடியுமா? நாங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன்னு, ஏதாவது செய்யுங்கன்னாங்க. உடனே அன்று ரயில்வே வார விழாவில் நடத்த அந்த மிமிக்ரி நிகழ்ச்சியை மனதில் கொண்டு அன்றைக்கு 36 குரல்கள், ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் வந்து நிற்கிறது, அது புகைவண்டி, இந்த நீராவி என்ஜின் எப்படி புறப்பட்டு போகுது, ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல எப்படி தலபாக்க பேடி சிகரெட் அப்படின்னு விற்கிறது, சூடான ஆஃபே 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 காஃபி விற்கிறது, பின் ஆண் குழந்தை பெண் குழந்தை, பன்றி, தவளை, பருந்து, குயில், அக்கா குருவி, கிளி, இப்படி பல குரல்களையும் கொடுத்துக்கிட்டே வந்து கடைசியா அதை மிக அற்புதமா தொகுத்து கொடுக்கறதுக்கே என்னுடைய பழைய தமிழாசிரியர் பிரபல இளங்குமரனார் சொல்லி கொடுத்த நிகழ்ச்சி வந்தது. ஒரு அற்புதமான காடு, அந்த காட்டுக்குள்ளே குயில் குஞ்சு சும்மா சும்மா கூவுதும்ப, உடனே குயில் மாதிரி கூவி காட்டுவேன். அதை கேட்டுக்கிட்டு தவளை தண்ணிக்குள்ளேருந்து என்று கத்துகிறது என்றும், பின்பு ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் கத்திட்டு கடைசியா மற்ற நிகழ்ச்சியை கொடுப்புன்னு சொல்லும்போது என்னுடைய கணவரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில திருமணத்துக்கு பின் தான் வருகிறார்கள். அப்பொழுது குட்டி நாய், பெரிய நாய், கல்லறி, பின்பு நாய் சண்டை என்று கொடுத்தேன். அந்த நாய் சண்டையை கொடுக்கும்போது 2 விதமான நாய்கள் கத்துன மாதிரி கத்துனேன் பாருங்க. அந்த கத்துகின்ற திறமையை கடவுள் எனக்கு கொடுத்தார். என்று கத்தியவுடன் முதல்ல ஒரு நாய் வந்தது, அவ்வளவுதான். நாய் சண்டைன்னு பல குரல்கள் கொடுத்த உடனே அங்க பாளை நூற்றாண்டு மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சி 1982 அங்க தெருவில் இருந்த அத்தனை நாய்களும் நூற்றாண்டு மண்டபத்தை சுத்தி வந்து காவலர்கள் அனைவரும் அதை விரட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதை மாத்ததுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லும் போது உடனே கழுதை கத்துவது போல என்று கத்தினேன். கத்தியவுடன் கழுதைகள் வந்தவுடன் நாய்கள் சிதற ஆரம்பித்தது. இப்படியாக அன்றும் எனக்கு ஒரு பெண் நினைத்தால் எல்லாம் செய்ய முடியும், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிற வழிகாட்டிய புலவர் இளங்குமரனார் ஐயாவை நினைத்து என்னுடைய அன்றைய நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டேன். இது என் வாழ்நாளில் மிகப்பெரிய பரிசாக எனக்கு மிக மற்றற்ற மகிழ்ச்சி தந்த நேரம். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய இலக்கிய பணியோடு ஆன்மீக பணியும் தொடர்வதற்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் என்னை நெல்லையிலே
நெல்லை தமிழ் வளர்த்த நெல்லை என்று சொல்லுவார்கள். தெள்ளு தமிழ் பேசும் நெல்லை மாநகரத்துக்குத்தான் நான் மனமாகி சென்றிருந்தேன். என் பாட்டனாரின் வீடும் அதுதான். எனக்கு அதிகமான பழக்கம் பாட்டனார்கள் தான். அங்க இருக்கின்ற வயதான தாத்தாலாம் கூடி வாரத்துக்கு ஒரு நாள் இலக்கியம், இலக்கணம் மற்றும் ஆன்மீக பேச்சு, திருப்புகள் இதையெல்லாம் பத்தி பேசுவோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மீக பணியில் ஈடுபட சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த வழியில நான் என்னுடைய ஆன்மீக பணியை தொடர்ந்தேன். அந்த நல்ல ஒரு பயிற்சி எனக்கு கிடைத்தது. அந்த ஆன்மீக பணியில என்னை நான் நிகழ்த்தி கொள்ளுகின்ற பாங்கு திருமுருக வாரியார் சுவாமிகளா என் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது. எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுத்த காலம். நெல்லை தாமிர சபையிலே ஒரு ராஜவல்லிபுரம் என்று சொல்லுவார்கள். செப்பறை, அதுக்கு அருகில் செப்பறை என்ற ஊர். அந்த ஊரிலே திருமுருக வாரியார் சுவாமிகள் தலைமையில் மதுரை ஆதீனம் ஐயா அவர்களுடைய அன்பான கட்டளையின் பேரில் திருவாசகத்திலிருந்து தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரார்களோ சதுரர் அந்த ஒன்றிலா ஆனந்தம் யான் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று எந்தன்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையரே சிவனே எந்தையே ஈசா உடலிடங்கொண்டு யான் இதற்கிலனோர் கைமாறே என்று மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த பாக்கியமும் அதற்கு விளக்குவரை கொடுக்கின்ற பாக்கியமும் கிடைத்தது. அது என்னுடைய ஆன்மீக பணியில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அடுத்து இந்த பள்ளி நிகழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கும்போது அப்பொழுதெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்களுக்கு தான் கல்வியிலாக்காலேருந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் கலை நிகழ்ச்சி நடத்த கொடுப்பாங்க. அங்கு அரசு உயர்நிலை பள்ளிக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அந்த ஏழை மாணவர்களை வச்சு உடுத்தது கூட நல்ல ட்ரெஸ் இருக்காது, பல பட்டிக்காடுகள்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்போம். அந்த குழந்தைங்களை வச்சு நாமக்கல் கவிஞர் நூற்றாண்டு விழாவில் அது வரைக்கும் சினிமா பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்த பிள்ளைங்களை நாங்கள் பாரதிதாசனுடைய கவிதையாகிய எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்குன்னு புதுமையான அந்த நாட்டிய நாடகத்தை நடத்தினோம். அது எங்கள் பள்ளிக்கு கிடைத்த பெரும் பேரு. இப்படி அந்த பள்ளியில் நல்லபடியாக தொண்டாற்றினேன். ஆனால் அந்த பள்ளியை நான் உயர்நிலை பள்ளியாக வந்த மாராந்தை பள்ளியும் என்னுடைய எனக்கு ஒரு பணியிடை காலத்தில் ஒரு நல்ல நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியானது. மாராந்தை பள்ளியிலிருந்து அரசு உயர்நிலை பள்ளிக்கு வந்தேன். இதை ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றினார்கள். உடனே செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னை அருகாமையிலே வேறு ஒரு கிராமத்திற்கு மாற்றி விட்டார்கள். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. கரூர் தேவர் பாடி பரவிய சிவபெருமான் இருக்கின்ற மானூருக்கு மாற்றினார்கள். நான் அங்கே செல்ல மாட்டேன் என்று கல்வி அதிகாரிகளிடம் சொன்னேன். எனக்கு அந்த ஊர் மிக என்னுடைய பணிக்கு இடையூறாக இருக்கும், நான் குழந்தைகளோடு இருக்கிறேன், செல்ல முடியவில்லை என்று. உடனே சீவிங் என்று சொல்லுகின்ற நகராட்சி பள்ளிகளை நீங்கள் பணிபுரிந்தால் உங்களுக்கு உங்கள் கணவர் கவர்மெண்ட் பணியில் இருப்பதனால வேற ஊர்களுக்கு மாறுதல் கிடைக்காது என்றார்கள். பரவாயில்லன்னு சொல்லி அருகில் இருந்த மாநகராட்சி மேல்நிலை பள்ளி கல்லணைக்கு எனக்கு மாறுதல் தந்தார்கள். அது என் வாழ்க்கையின் பெரிய திருப்பு முனை. அந்த பள்ளி கம்போஸ்ட் உரம் தட்டுகின்ற ஏரியாவில் இருந்தது. பழைய கட்டிடம் ஒரு சிறிய இடத்துல இருந்தது. பிள்ளைகள் அமர இடம் கிடையாது. பாத்ரூம் மாடிப்படிக்கு அடியில் இப்படியெல்லாம் இருந்தோம். அங்கே இந்த சாரணை இயக்கம் செஞ்சிலுவை சங்கத்தில் நான் பெற்ற பயிற்சி நான் என்னையும் அதில் ஈடுபடுத்திக் கொண்டு என்னுடைய மாணவர்களை ஈடுபடுத்த வழி கொடுத்தது. பல கேம்புகளுக்கு பிள்ளைகளை அழைத்து சென்றேன். கமிஷனர், சேர்மன் அனைவரையும் பார்த்து அந்த ஊரில் உள்ள பெரிய வர்த்தக நிறுவனங்களையும் சந்தித்து அந்த பள்ளிக்கு இடம் கேட்டு அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் பார்த்தேன். இந்த பள்ளிக்கு உயர்ந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டேன். ஒரு நாள் நல்ல வெயில், அன்றுதான் பாராளுமன்ற உறுப்பினர் திரு PS பாண்டியன் ஐயா அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது வெயிலிலே மாணவர்களை அமர்த்தி இருக்கிறீர்களே என்று கூறியவுடன் நான் தான் மைக்கை என் கையிலே கொடுத்து அம்மா சொல்லுங்கள் என்றார்கள். நான் உடனே சொன்னேன், ஐயா எங்களுடைய மாணவர்கள் உங்களை தெய்வமா பார்க்குறாங்க, அது அந்த சிவபெருமானா பார்க்குறாங்க. நீங்கள் கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தரு நிழல், ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீர், உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரேன்னு சொல்லி வள்ளலார் பாடிய ஒரு ஆடையிலே இணை மணந்த மணவாளான்னு நடராஜ பெருமான சொன்னாங்க. நாங்க எங்க மாணவர்கள் மேடையிலே எங்களை கலந்த தலைவான உங்களிடம் எரிஞ்சு கேட்கிறார்கள், எங்கள் பள்ளிக்கு இந்த மாணவர்கள் இந்த வெயிலில் இல்லாமல் நல்ல இடத்துல வந்து கல்வி கற்க ஏற்பாடு செய்து தார்கள் என்று சொல்லி அவர்களை கேட்டு அன்று அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக அப்பொழுது இருந்த தமிழக முதல்வர் திருமதி ஜெயலலிதா அம்மா அவர்களின் மூலம் நாங்கள் மிகவும் அரும்பாடுபட்டு பள்ளி ஆசிரியர்கள்
அன்றைக்கு இந்த தலைமை ஆசிரியர் மிகவும் தங்கமான குணம் கொண்டவர். எல்லோரும் சேர்ந்து நேரு அவர்கள் சொல்லுவார்களே, நேஷனல் இன்டகிரேஷன் லெட் இட் பிகின் இன் த ஹோம் என்று, அந்தபடி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற அடிப்படையில் அனைவரும் சேர்ந்து போராடி 1 கோடி ரூபாய் பெற்று பள்ளிக்கு வளர்ச்சி நிதிக்கான கட்டிடங்களை கட்டிக் கொடுக்க அனுமதி பெற்ற நாள் எங்களுடைய வாழ்நாளிலே மிகவும் மறக்க முடியாத நாளாக அமைந்தது. அது மட்டுமல்ல, எனது பள்ளி பருவத்திலே நான் பயிற்சிகள் காலத்திலும் சரி, பணிப்பருவத்திலும் சரி, முத்தமிழ் காவலர் திரு கியாபி விஸ்வநாதன், தமிழ்கொண்டல் கீவா ஜெகநாதன், பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா, பேராசிரியர் சரஸ்வதி ராமநாதன், திருமிகு சொல்லரசி இளம்பரை மணிமாறன், சுகிசிவன், இவர்களோடெல்லாம் பட்டிமன்றத்திலும் ஆன்மீக பணியிலும் என்னை பகிர்ந்து கொண்ட வைத்த அந்த மகிழ்ச்சியான நினைவுகளை நான் அசை போடுகின்றேன். பின்பு நான் வேலை பார்த்த கல்லணை பள்ளியினுடைய மாணவியை எல்லா துறைகளிலும் பயிற்சி பெற்ற வைத்து மாவட்டத்திலேயே அந்த மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு முதலிடம் கிடைப்பதற்கு மிக அற்புதமான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வழிவகை செய்த தலைமை ஆசிரியரை நினைக்கின்றேன். அந்த மாணவி முதல் மாணவியாக வந்த நாள் என் வாழ்வில் மகிழ்ச்சியை பொங்கிய நாள். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் நடந்த வினாடி வினா பேச்சு போட்டிகளில் எல்லாம் மாணாக்கர்களை பங்கு கொள்ள வைத்தேன். அந்த அறிவியல் மைய நாடக விழாவிலே நெல்லை, மதுரை, குமரி மாவட்டங்களிலும் போன்ற 3 மாவட்டம், நெல்லை மாவட்டத்தில் முதல் நாடகமாகவும், கேரளா போன்ற 3 மாநிலங்களிலும் முதல் நாடகமாகவும் எங்கள் பள்ளி குழந்தைகளை கொண்டு நாங்கள் நடத்திய மீண்ட மனிதர்கள் என்ற நாடகம் நாடகமே அழிந்து விட்டது. ஆனால் மனிதர்களை காப்பாற்றி இறைவலா அவருக்கு வாழ்வு கொடு என்று ஒரு பட்டாம்பூச்சி கதறி ஒரு பெண் குழந்தை பட்டாம்பூச்சியாக நடக்க வைத்தோம். அந்த நடிக்க வந்த குழந்தை மைக்கு தட்டி விழுந்து இறைவா என்று கதறியது. அது உண்மையிலே இறைவனிடம் கதறி அழுது இந்த மனிதர்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடு என்று கேட்டு வாழ வைக்க மன்றாடிய அந்த காரணத்தால் அந்த நாடகம் தென்னிந்தியாவிலேயே முதல் பேறு பெற்ற நாடகமாக, அதற்கு பெஸ்ட் டைரக்டர் அண்ட் பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவார்டு எங்களுடைய பள்ளியின் சார்பாக எனக்கு கிடைத்தது. எங்களுடைய பள்ளி மாணவிக்கு நாங்கள் வளர்த்த ஆளாக்கிய மாணவிக்கு சிறந்த நடிகைக்கான பயிற்சி கிடைத்தது. இத்தனை சிறப்புகளையும் செய்ய என்னை பணித்த இறைவனின் திருவருளால் 2004-2005 கல்வியாண்டிலே சிறந்த நல்லாசிரியர் விருது எனக்கு கிடைத்தது. இத்தனை விருதுகளையும் நான் பெற காரணமாக இருந்தது எனது கணவரும் எனது பெண் குழந்தைகளும் என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களும் தான். எனது மகள் முத்துலட்சுமி எனக்கு மகள் மட்டுமல்ல, ஒரு தாய் போன்று இருந்து என்னை வழிநடத்தியவர்கள். எனவே நான் இத்தோடு என்னுடைய ஆசிரியர் பணியோடும் என்னுடைய குடும்ப பணியோடும் நான் ஆல் இண்டியா ரேடியோவிலும் பேச்சுத்துறையிலும் பிகே ஆர்டிஸ்டாகவும் சிறந்த இது ஆன்மீக பணியும் செய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தது என் வாழ்வின் மகிழ்வான அலைகள். இறுதியாக யாருக்குமே கிடைக்காத ஒரு பேர் எனக்கு கிடைத்தது. காரைக்கால் அம்மையாருக்கு கிடைத்தது போல, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், அரவாணி ஆடும்போது நீ அடியின் கீழ் இருக்க என்றார் என்று வேண்டி அந்த அம்மையாருடைய பாடல்களை பாடி திருவாசகம், திருப்புகள், இன்னும் அத்துணை பாடல்களையும் படித்து அந்த ஊரில் நெல்லையில் நடக்கின்ற திருக்கோவில் நேர்முக வர்ணனை, கும்பாபிஷேகம், தேரோட்டம் போன்ற அத்துணை துறைகளிலும் பங்காற்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதனை கொண்டே நான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லையற்ற மகிழ்ச்சிகளை பங்கு போட்டுக் கொள்ள எனக்கு மிக அற்புதமான ஒரு பணியை தந்த அந்த இறைவனை துணையோடு 1911 ஆண்டிலே பத்ரிநாத், கேதாரிநாத், வைஷ்ணவி தேவி போன்ற இடங்களை அங்கு நெல்லையிலே 8 எழுத்து பெருமாள் கோவில் என்ற அமைப்பின் மூலம் சென்று தரிசிக்கவும், 1914 கைலை பயணம் மேற்கொண்டு அந்த கைலை காட்சியை காணவும், பின்பு 1917 கண்டிக்கு பயணம் சென்று இலங்கையின் திருகோணமலை போன்ற இடங்களை கண்டு மகிழவும் இறைவன் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்தான். எனவே கலக்கமர பொதுநலம் நான் கண்டு கொண்ட தருணம், கடைச்சிறியனை உடம்புத்து காய்த்ததொரு காய்த்தான், விளக்கமர பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ, வெம்பாத படுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ, கொலக்கரனும் மரவாயை குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராத எனது கரத்தில் அகப்படினும் துளக்கமர உண்ணுவேனோ என்று அந்த இறைவனுடைய அந்த திரு அருளை பெற நான் மிகவும் பேறு பெற்றேன் என்று சொல்லி, அந்த நல்ல பேறுகளை எல்லாம் வழங்கிய இந்த நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு நல்ல வாய்ப்பளித்த இந்த நாள், உங்களுடைய நட்புலரினுடைய நட்பு கிடைத்த இந்த நல்ல நாள். ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டியாக இருந்தார்கள்.
அந்த இந்த மகிழ்வான நிகழ்ச்சியை எனக்கு பகிர்ந்து அளித்த என்னுடைய மகளையும் நினைத்து இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு உங்களோடு என் நினைவலைகள் ஓய்வதில்லை என்று சொல்லுவார்கள். அந்த ஓயாத நினைவலைகளை என்னுடைய மகிழ்ச்சி நினைவுகளாக அலைகள் ஓயாது என்று சொல்லி அதை பகிர்ந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், செவிமடுத்த உங்கள் செவிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை பகிர்ந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். அருமையான ஒரு நிகழ்வு. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எந்நாற்றம் கொள்ளெனும் சொல் அப்படின்னு திருக்குறள் இருக்கு. ஒரு மகள் தந்தை காட்டும் போது நம்ம மகள் அம்மா காட்டும் அப்படின்னு என்ன இவங்களை பெக்கிறதுக்கு என்ன அளவுக்கு அவங்க டவுன் செஞ்சாங்க அப்படின்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு பொருள் கூட ஒரு திருக்குறள். தந்தை மகர் காற்றும் அன்றே அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி அவையில முந்தி இருப்ப செயல் தந்தை மகனுக்கு பண்ணோம். ஆனா முத்துலட்சுமி மேடம் அவங்க அம்மாவை இந்த நற்பொழுது அவையில முந்தி இருக்க செஞ்சு ஆரம்பத்துல முத்துலட்சுமி மேடத்துடைய அம்மா சுந்தரி அப்படின்னு நம்ம அறிமுகப்படுத்தினோம். இன்னுமே சுந்தரி மேடத்தோட மகள் முத்துலட்சுமி தான் நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய உரை இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு சிறு குழந்தையிலேருந்து கிருபானந்த வாரியார்கிட்ட அந்த ஒரு ஸ்லோகம் சொன்ன ஒரு விஷயமும், அதுக்கு அவர்கிட்ட ஒரு பாராட்டுகள் வாங்கினதுல இருந்து உங்களுடைய ஆசிரிய பணி எப்படி ஆரம்பித்தது, எப்படி முடிஞ்சது அப்படின்ற அத்தனை விஷயங்கள் பகிர்ந்து கொண்டு, ஒரு மிமிக்ரிய என்னதான் உங்களுக்கு கலை தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அத்தனை கலை இவ்வளவு நாள் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்ல அவங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு தான் பங்கு பெற்ற கிட்டத்தட்ட 24 பேர் வந்திருந்தாங்க. 24 பேர் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்ல முடிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களோட உரை இருந்தது. நம்மளுடைய பழம்பெரும் நடிகை விஜயகுமாரிய நினைவுபடுத்துகிற ஒரு முகத்தோட அருமையான ஒரு பேச்சாற்றல் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த வயசுல இந்த போடு போடுறீங்கன்னா என்ன போடு போட்டிருப்பீங்கன்னு நினைச்சு பார்க்குறோம். இந்த 20 அம்ச திட்டத்தை பத்தி 20 அம்ச திட்டத்தை பார்த்தீங்களான்னு பாட்டுலாம் எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துனீங்க. அத்தனை விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப ஒரு மாதிரியான மனநிலையில அப்படி ஆனந்தத்துல திளைக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அருமையான ஒரு நிகழ்வு. பக்கத்துல இருந்து முத்துலட்சுமி மேடம் பல டைரக்ஷன் கொடுத்து என்னென்னமோ டான்ஸ்லாம் ஆடி காமிக்கிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் கிடையாதுப்பா, நான் கொண்டு வந்ததை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு நல்லாசிரியை வரைக்கும் கொண்டு நிறுத்தி அருமையான ஒரு உரை கொடுத்து சென்றிருக்கிறீங்க. நன்றி உங்களுக்கு. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் நம்ம தளத்துல இருந்தால் கை உயர்த்தலாம். இன்று ஹீலர் வெங்கட்ராமன் சாருடைய ஒரு ஸ்டார் பர்த்டே. இன்னைக்கு அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வோம். அது கூட உலகம் முழுவதும் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். சொல்லுங்க சார். என்னுடைய கணவர் நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கு இன்றைய பிறந்த நாள் சார். ஓகே மேடம். ஓகே மேடம். நாகவல்லி மேடம் நம்மிடம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நாகவல்லி மேடம், எனது அருமை நண்பர் நாகவல்லி மேடம் அவங்களுடைய கணவர் நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஹீலர் வெங்கட்ராமன் சார், நவநீத கிருஷ்ணன் சார் மற்றும் உலகில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். பிள்ளை பெற வேண்டுவோர் அது பெற வேண்டி ஒரு பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் வைத்து உலகில் உள்ள அனைவரும் உடல் நலம் மனநலம் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு ஃபீட்பேக் செஷனுக்கு செல்வோம். முதலாவதாக வீரசேரன் சார், அவர் தான் ஆனந்தத்துல திளைச்சார். அப்படியே கை கால்லாம் ஆட்டி டான்ஸ் ஆடி ஃபுல்லா என்ஜாய் பண்ணார் செஷன். சொல்லுங்க சார் உங்க அனுபவத்தை. முருகா 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 முருகா, எங்களுக்கு இன்றைய நாளை வழங்கிய முருகா, மற்ற அனைத்து தெய்வங்களையும் அடிபணிந்து வணங்கி நான் என்னுடைய அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள்
உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று பிறந்த நாள் காணுகின்ற நமது அன்புக்கு பாத்திரமான ஹீலர் ஐயா அவர்களுக்கும், நமது சகோதரி நாகவல்லி அவர்களுடைய இணையர் நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நமது இதயம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். என்ன கூறுவதென்றே தெரியவில்லை எனக்கு. ஐயா ரமேஷ் ஐயா அவர்கள் எல்லாற்றையும் பின்னூட்டமா விட்டுட்டாரு. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், நான் ஒரு சண்டை போட போறேன். யாருக்கிட்ட சண்டை போட போறேன் அப்படின்னா, இந்த சண்டை யாருக்கிட்ட வேணாலும் போடலாம். இப்ப இங்க இருக்கிறவங்க யாருக்கிட்ட வேணாலும் போடலாம். ஆனா ஏன்னா இது அன்பு சண்டை. நமது சகோதரி முத்துலட்சுமி அம்மாட்ட தான் நான் சண்டை போட போறேன். என்ன சண்டைனா, என்ன எங்க அம்மான்னு மட்டும் சொன்னீங்க இதுவரைக்கும் எங்க அம்மான்னு. உங்க அம்மா மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் எங்க எல்லாருடைய அம்மா. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இனிமே இவங்க உங்களுக்கு மட்டும் அம்மா இல்ல, எங்களுக்கு அம்மா. அகவைன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அகவை 72 தான் தொடுகிறது. எனது அன்னையாக இன்று நம்மளும் படி பார்ப்போம், பரிணமித்திருக்கின்ற அம்மா அவர்களுடைய அகவை ஒரு 3 அகவை தான். ஏன் நான் சகோதரின்னு சொல்லலாம், ஏன் நான் சொல்ல மாட்டேன், நிச்சயமா சொல்ல மாட்டேன், அம்மான்னு தான் சொல்லுவேன். இதுக்கு எனக்கு உரிமை நீங்க கொடுத்துதான் ஆகணும். எனது அன்பு அப்படி சொல்ல மாட்டேன், அம்மான்னு தான் சொல்லுவேன். அந்த உரிமையை பெற்று கீரென்று கீரனாருக்கா எனது பாடலை கேளு, சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்னு கேட்டார் எங்களை. அந்த இதுல இவங்க அம்மா நடிச்சப்ப சிவாஜி சும்மா இருந்திருந்தாருன்னா அவரே ஒடியாந்து அந்த மேடையில நான் நடிக்கிறேன், அந்த பையனுக்கு இதுக்கு நடிச்சது சிவனா நடிச்சவருக்கு முடியலைன்ட்டு நானே நடிக்கிறேன்னு நடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு என்ன சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், பாதம் தொட்டு வேண்டுகோள், அடிக்கடி அல்ல அன்றாடம் வாருங்கள். நீங்கள் ஒண்ணுமே சொல்லலைனாலும் பக்கத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு நீங்க போங்க. ஒண்ணுமே ஃபீட்பேக்கே கொடுக்கலைனாலும் சரியா, அன்றாடம் வாருங்கள். உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். உங்கள் திருப்பாதம் பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வேர்சன் சார், உங்களோட நிகழ்ச்சியான ஒரு ஃபீட்பேக்கு. தினமும் நம்ம நிகழ்வுல கண்டிப்பா பங்கெடுங்க. மாதம் ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த தலைப்புல நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா உங்கள்ட்ட இருந்து பல விஷயங்கள் இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எப்படி எனர்ஜியா பேசணுங்கிற விஷயமும் உங்களை போன்ற இளைஞர்கள் இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். நன்றி. சிங்கார்வேல் சார், நீங்கள் பேசுகிறேன். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த கொடுத்ததுக்கே நான் மிக்க மகிழ்ச்சியாக தான் இருந்தேன். முதல்ல சார் சொன்ன மாதிரி இங்கே என்ன சொல்லுவோம்னா, இவங்களோட அம்மா அப்பான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பெருமையாக சொல்லணும், முத்துலட்சுமி மேமோட அம்மாங்கிறத விட இவங்களோட பொண்ணுங்கிறது பெருமையாக சொல்கிற அளவுக்கு தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுக்கே வாழ்த்துக்கள். அம்மா, நீங்கள் இங்கே எங்களையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையோட வாழ வச்சிருக்கிறீங்க. இப்படி ஒரு அருமையான ஒரு பெண், ஒரு தாய் இவ்வளோ வழிகாட்டுதலோட ஒரு பெண் இல்லைன்னா இந்த உலகம் இல்லைம்பாங்க. ஒரு பெரிய உலகத்தை உருவாக்கியிருக்காங்க. இன்னும் நீங்கள் தொடர்ந்து இருக்கணும், எங்களையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். வாழ்க வளமுடன். அதே மாதிரி இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற ஹீலர் சாருக்காகட்டும், மேமோட வீட்டுக்காரராகட்டும், அதே போல் பலமுறை நான் ட்ரை பண்ணேன் சிவகனி மேம், அன்னைக்கு திருமண நாள் அவங்களையும் பிடிக்க முடியல. அவங்களுக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுறேன். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாக அமையுமாக. சங்கற்பம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு செஷன் எடுத்த அம்மா நீண்ட நாள் இன்னும் பலருக்கு வழிகாட்டணும்னு சொல்லி விடைபெற்றிருக்கேன். வாழ்க வளமுடன். நன்றி சிங்கர்வேல் சார், அருமை. அடுத்து லட்சுமணன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். முதல்ல அண்ணன் டிஆர் வெங்கட்ராமனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
அப்புறம் நவநீதகிருஷ்ணன் சாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு சார். மேடம் சுந்தரி மேடம் பேச்சு அவ்வளோ அருமையாக இருந்தது சார். ஆக்சுவலாக வந்து என்ன வருத்தம்னா நமக்குன்னா, அவங்க படித்தா அவங்க டீச்சராக வேலை பார்த்த ஸ்கூலில் நம்ம படிக்கலேன்ற ஒரு ஆதங்கம் பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக சமகாலத்தில் இருந்தால் கூட அவங்க நம்மளோட அந்த டீச்சராக நம்ம பாக்கியம் கிடைக்கல நமக்கு அவங்க இருந்து தெரியும் நமக்கு. அவ்வளோ அருமையாக இருந்தது அவங்க பேசின பேச்சு. ஒன்று எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி பேச்சு தான் ஆக்சுவலாக. அப்படி இருந்தது. அம்மா மாதிரி தான் பார்க்க போங்க சொன்ன மாதிரி அவங்க அம்மா தான் ஆக்சுவலாக. ஒரு அம்மா எப்படி பிள்ளைக்கு சொல்லுவாங்களோ அதை மாதிரி பேசிருக்காங்க ஆக்சுவலாக. ரொம்ப அருமையாக இருந்தது சார். ரொம்ப எக்ஸலண்ட் சார். நன்றி லட்சுமணர் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நித்யா மேடம் வாங்கோ. சுந்தரி வந்தாளாம், அவ தோட்டத்து பக்கம் சுந்தரி வந்தாளாம் அப்படின்னு தான் பாடணும். அந்த அளவுக்கு சீக்கிரம் எந்திரி சுந்தரி வந்தாளாம் அப்படின்னு அவங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல, அப்படியே ஒத்து போச்சு அப்படின்னு தான் ஒற்றை வரியில சொல்றேன். அவங்க காலில் விழுந்து காலையில ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஐயா ஹீலர் வெங்கட்ராமன் ஐயாவுக்கும் நவநீத கிருஷ்ணன் ஐயாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி நானும் அம்மான்னு கூப்பிட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சரிக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா. நமக்கு அம்மா தான். நன்றி நன்றி நித்யா மேடம், அருமையான ஒரு நீங்கள் 2 பேரும் ஒன்று தான். நல்லாசிரியர் 2 பேருமே. உங்களுக்கும் இந்த தருணத்தில் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து, ஒரு விஷயம் நம்ம குறிப்பிட தவறக்கூடாது. இன்னைக்கு யார் என்ன மினிஸ்டர் அப்படிங்கிற பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க பீரியடில் இருந்த அத்தனை மினிஸ்டர் அவங்க பேர் இலாக்கா வரைக்கும் இதில் ஷேர் பண்ணது வந்து வாய்ப்பே இல்லை. மெமரி மேஜிக்னு நம்ம ப்ரோக்ராம் எடுக்கிறோம் நான். பட் இதெல்லாம் எப்படி மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட நினைவலைகள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. அதே சமயம் சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நற்புலரியில வந்து தமிழாசிரியர்கள் வந்து இன்னைக்கு தன்னுடைய செயலை நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஒரு தமிழாசிரியர்கள் வந்து வகுப்பறையை விட்டு வெளியில வந்தவங்க தான் தமிழாசிரியர்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால எங்களோட அணி கொஞ்சம் பலப்படுது சார். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழ் இனி எப்பொழுதும் சாதல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குறிப்பா அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப வீட்டுல குறும்பு பண்ணியதுனால என்ன பாட்டு வீணை கச்சேரி அப்படின்னு அனுப்பிச்சாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே சேம் அவ்வளோ குறும்பு பண்ணதுனால அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அப்படியே குச்சி புலி, பச்சை குதிரை, மண் எடுக்கிறது, மாடு ஓட்டுறது, இதெல்லாம் என்னோட வேலை. இவங்க தான் இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பெரிய பெரிய இடத்துல ஒரு 10 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் அந்த அவையை கட்டி போடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மொழி ஆளுமை இருக்கு அப்படின்னா அந்த தமிழாசிரியர்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதனால எங்களுடைய சார்புல இன்னைக்கு ஒரு புது தமிழாசிரியை கிட்ட நான் இன்னைக்கு என்னுடைய தமிழை கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதோட எனக்கு ஒரு நம்ம தான் இப்படி இருந்தோம் அப்படிங்கிற இடத்துல இல்ல, தமிழாசிரியர்கள் எல்லாருமே இப்படிதான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா நினைக்கிறேன். அதனால இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும், இந்த வாய்ப்புல பங்கு பெற்ற அம்மையார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. நன்றி ஸ்ரீவித்யா மேடம். என்னோட 12ஆம் தேதி என்னோட உரையில கூட சொல்லியிருந்தேன், ஒரு பள்ளியில வந்து தமிழ் ஆசிரியர்களை தான் முன்னிலைப்படுத்துவாங்க எப்பவுமே. ஏன்னா அவங்க தான் எல்லாமே ஒரு விழாலாம் எடுத்து பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம சுந்தரி மேடமும் அருமையாக ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிவித்து, ஜெகநாதன் சார் உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. திருமதி சுந்தரி அவர்கள் அவங்களோட வாழ்க்கையை அப்படியே அது ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு போனாங்க. எந்த அளவுக்கு அவங்க அந்தந்த நேரத்துல எவ்வளவு மகிழ்ந்தாங்கன்றது அவங்களோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது. அவங்களோட பன்முகத்திறமை கொண்டவங்களா இருந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க அனுபவிச்சு அந்த வேலைகளை செய்திருக்காங்க, அந்த நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றிருக்காங்க.
எத்தனையோ பேர்கிட்ட பரிசுகள் வாங்கியிருக்காங்க. பெரிய பெரிய ஆளுமைகள் தந்த பரிசுகள் வாங்கியிருக்காங்க. அவர்களோட மகள்களும் அதே மாதிரி அவங்க வந்திருக்காங்க. அது நல்லாவே தெரியறது. ரொம்ப சிறப்பா இருந்தது. நமக்கு காலையில ஒரு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது அவர்களுடைய பேச்சு. அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜெகநாத் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி முத்துலட்சுமி மேடம் வந்து மிகுந்த பேரார்வம் உள்ள மிக்கவர். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படி இந்த ஆர்வம் வந்தது அப்படின்னா, ஒரு நிமிஷம் ரமேஷ், சாரி. திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். இந்த பேரார்வம் எங்கேருந்து வந்ததுன்னா, நம்ம சுந்தரி மேடத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு புலமை தெரிஞ்சது நமக்கு. லோகநாதன் சார், உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். நம்ம வெங்கட்ராமன் சார் மற்றும் நவநீத கிருஷ்ணன் சார், இவங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மேடம் இன்னைக்கு சுந்தரி மேடம் அம்மா. ஏன்னா நமக்கு நிறைய அக்காங்க இருக்காங்க, அம்மா தான் இல்லை. இன்னைக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க, ஒரு தமிழ்த்தாய். அப்படியே விளையாடுறாங்க அவங்க. வந்து ரமேஷ் சார் சொன்ன அப்படி ரமேஷ் சாருக்கு தான் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுக்கு காரணம், அவரும் பல கலைகள் கற்றவர். அவருக்கு கற்றவரை காமுவர் கற்றார் அப்படின்னும் போது இந்த நட்புணரில வந்து நம்ம எப்படி இணைங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. எப்படி சொல்றதுன்னே புரியல. இன்னைக்கு வந்து ஒரு தமிழ், ஒரு தூய தமிழ்ல ஒருத்தர் பாடம் நடத்துறது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து அப்துல் ரகுமான், அப்துல் காதர் இவங்கெல்லாம் பேராசிரியர்கள், பெரும் மதுரைக்காரங்க. அவங்ககிட்ட வாணியம்பாடியில படிக்கிறேன். நம்ம அப்துல் ரஹ்மான் வந்து பெரும் புலவர் தான். அவர் பெரிய தமிழ்ல ரொம்ப பற்றானவர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நம்ம கலைஞருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவரு ரொம்ப நெருங்கிய நட்பு. அவரு எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கணும்னு எத்தனையோ சொன்னாரு. எனக்கு உன்னுடைய பாதை வேற, என்னுடைய பாதை வேற, ஆனால் இருவரும் நட்பு. வெகுமானம் வேண்டுமெனில் அப்துல் ரஹ்மானை நான் கேட்பேன்னு சொன்னார் கலைஞர். அது மாதிரி அம்மாவுக்கு நான் அவர் பாதம் தொட்டு வணங்குகிறேன். ரொம்ப நன்றி அம்மா. இதை இன்னைக்கெல்லாம் இவங்களை பற்றி பேசலாம், நேரம் கருதி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. அம்மாவுக்கு கோடான கோடி நமஸ்காரம். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தார், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தார், கண்ணெதிரில் கோடி கோடி கற்பனைகள் தன் வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தார். ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி 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 லோகநாதன் சார். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து இன்னைக்கு 20ஆம் தேதி நற்புலர் நிகழ்ச்சிக்காக தான் எழுதியிருப்பார் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூட்டபிளான பாட்டை பாடினீங்க, அருமை. தேங்க்யூ. தாமோதரன் ஐயா, நீங்க நட்புலருக்கு இன்னொரு பொன்னான நாள். இருந்தாலும் ஒரு சிறு விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துலட்சுமி அம்மாள் அவர்கள் இவ்வளவு ஒரு பொக்கிஷத்தை, புதையலை வீட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு ஏன் வெளியில் கொண்டு வரவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். ஏனென்றால் அம்மா அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைத்துவிடும் என்ற ஒரு ஆதங்கமா